கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய காணொளியில் நைஜீரிய தேசத்தில் நற்செய்தி ஊழியம் செய்து ஓகயோங்கின் ராணி என்று அழைக்கப்பட்ட மேரி ஸ்லெசர் அம்மையார் அவர்களை பற்றி பார்க்க இருக்கிறோம். மேரி ஸ்லெசர் அம்மையார் அவர்கள் 1848 ஆண்டு டிசம்பர் 2 ஸ்காட்லாந்தின் அபர்டீனில் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தார். அவர் ராபர்ட் மற்றும் மேரி ஸ்லெசரின் 7 குழந்தைகளில் 2வது மகள் ஆவார். அவரது தந்தை காலணி தயாரிக்கும் தொழில் செய்து வந்தார். அவரது தந்தை குடிப்பழக்கத்திற்கு அடிமையானதால் அவர் செய்து வந்த தொழிலில் போதிய வருமானம் கிடைக்காத காரணத்தினால் மேரி ஸ்லெசர் அம்மையார் அவர்கள் அவரது 11வது வயதில் அரை நாள் மட்டும் பள்ளிக்கு சென்றுவிட்டு மீதி அரை நாள் ஒரு ஆலையில் வேலை செய்தார். இந்நிலையில் மேரி ஸ்லெசர் அம்மையார் அவர்களின் தந்தை மற்றும் 2 சகோதரர்களும் நிமோனியாவால் திடீரென இறந்து போகவே அவரும் அவரது தாயார் மற்றும் 2 சகோதரிகளும் தனித்து விடப்பட்டனர். ஆனாலும் அவர்கள் சற்றும் சோர்வடையாமல் விசுவாசத்தோடு வாழ்க்கை போராட்டத்தை எதிர்கொண்டனர். அவர் ஒரு நாளில் 1 மணி நேரம் மட்டும் உணவுக்கு நேரம் எடுத்துக்கொண்டு காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை கடுமையாக வேலை செய்தார். எண்ணற்ற துயரங்கள் குடும்பத்தை சூழ்ந்திருந்த போதும் மேரி ஸ்லெசரின் தாயார் அவர்கள் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பக்தி வைராக்கியம் கொண்டவராக இருந்தார். தன்னுடைய பிள்ளைகளை கிறிஸ்துவுக்குள் உறுதியாய் வளர்த்தார். அதில் குறிப்பாக மேரி ஸ்லெசர் அம்மையார் அவர்கள் ஜெபிப்பதிலும் ஆண்டவருக்கு அடுத்த காரியத்திலும் உண்மையாயிருந்தார். அவரது தாயார் சிறு வயது முதலே அவர்களுக்கு பல மிஷனரி வாழ்க்கையின் அனுபவங்களை பற்றி அவர்களுக்கு சொல்லி வளர்த்தார். குறிப்பாக ஆப்பிரிக்க கண்டத்தில் மிஷனரி பணியின் அவசியத்தையும் சவால்கள் பற்றியும் அவர்களுக்கு விவரித்து கூறுவார். இந்நிலையில் ஆப்பிரிக்க தேசத்தில் ஊழியம் செய்து வந்த மிஷனரியான டேவிட் லிவிங்ஸ்டோன் அவர்களின் இறப்பு அம்மையார் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாகவும் அதே சமயத்தில் இனி அந்த இடத்தில் யார் இயேசுவின் நாமத்தை அங்குள்ள மக்களுக்கு அறிவிப்பார்கள் என்ற கேள்வியும் அவருக்குள் எழுந்தது. எனவே ஆப்பிரிக்கா தேசத்திற்கு தான் ஒரு மிஷனரியாக செல்ல வேண்டும் என்று ஜெபித்து அந்த மகா ஊழியத்திற்கு தன்னை அர்ப்பணித்தார். இறுதியில் ஸ்லெசர் அம்மையார் அவர்கள் அவரது 28வது வயதில் யுனைடெட் பிரெஸ்பைட்ரியன் சபையில் மிஷனரி பயிற்சி முடித்து 1876 ஆண்டு ஆகஸ்ட் 5 SS எத்தியோப்பியா கப்பலில் ஆப்பிரிக்கா நோக்கி பயணமானார். 1 மாத பயணத்திற்கு பிறகு மேற்கு ஆப்பிரிக்காவை அடைந்தார். அவருக்கு நைஜீரிய தேசத்தில் முதலில் எஃபிக் மக்கள் அதிகம் வாழ்கின்ற கலாஃபர் பகுதியில் நியமிக்கப்பட்டார். அம்மக்கள் மேற்கு ஆப்பிரிக்காவின் பாரம்பரிய வழிபாடுகளில் நம்பிக்கை உடையவர்களாகவும் மேலும் பலவித மூட நம்பிக்கைகள் அவர்கள் மத்தியில் இருப்பதாகவும் அவர் எச்சரிக்கப்பட்டார். அவர் ஆரம்பத்தில் மிஷனரி வளாகத்தில் 3 ஆண்டுகள் தங்கி ஓல்டு டவுன் மற்றும் கிரீக் டவுன் ஆகிய இடங்களில் ஊழியம் செய்து வந்தார். அவர் கலாஃபருக்குள் ஆழமாக சென்று ஊழியம் செய்ய விரும்பினார். ஆனால் 1879 மலேரியாவால் பாதிக்கப்பட்டதால் அவர் ஸ்காட்லாந்துக்கு திரும்ப வேண்டியதாயிற்று. பலவீனத்தில் இருந்து மீண்டவுடன் ஸ்லெசர் அம்மையார் அவர்கள் கலாஃபருக்கு மீண்டும் திரும்பினார். அங்கு அவருக்கு கலாஃபரிலிருந்து 3 மைல் தொலைவில் புதிய மிஷனரி பணித்தளம் ஒதுக்கப்பட்டது. ஸ்லெசர் அம்மையார் ஏழ்மை நிலையில் இருந்த அவரது தாய் மற்றும் சகோதரிகளை பராமரிக்க வேண்டியிருந்ததால் அவர் வெளிநாட்டினருக்காக தயாரிக்கப்படும் உணவு வகைகளை உட்கொள்ளாமல் உள்ளூர்வாசிகள் சாப்பிடும் உணவு வகைகளை உட்கொண்டு அதன் மூலம் சேமிக்கும் பணத்தை அவரது தாய் மற்றும் சகோதரிகளுக்கு அனுப்பினார். ஒரு இளம் மிஷனரியாக ஸ்லெசர் அம்மையார் அவர்களுக்கு அந்த மக்கள் போதிய கல்வியறிவு இல்லாமல் இருந்ததும் மேலும் பல வகையான மூட நம்பிக்கைகளில் மூழ்கி இருந்ததும் அவரது ஊழியத்திற்கு மிகப்பெரிய சவாலாக இருந்தது. அங்கு பரவியிருந்த மூட நம்பிக்கைகளில் அந்த ஊர் பெரியோர் யாராவது இறந்துவிட்டால் அவர்களோடு அடுத்த உலகத்திற்கு அவருடன் செல்ல வேலையாட்கள் வேண்டும் என்பதற்காக உடன் இருப்பவர்களை நரபலி கொடுப்பதும் மேலும் அந்த ஊரில் இரட்டை குழந்தைகள் பிறந்தால் அது ஒரு தீய சாபமாக கருதப்பட்டது. அந்த 2 குழந்தைகளில் ஒன்று தீய ஆவி உடையது என்று அவர்கள் நம்பினர். எனவே தீய ஆவியால் எந்த இரட்டை குழந்தை பிறந்தது என்பதை தீர்மானிக்க முடியாமல் பூர்வீகவாசிகள் பெரும்பாலும் 2 குழந்தைகளையும் களிமண் பானைகளில் போட்டுவிட்டு அந்த குழந்தைகள் பசியாலோ அல்லது மிருகத்தாலோ கொல்லப்பட விட்டுவிடுவர். இவ்வளவு சவால்கள் இருந்த போதிலும் அவருடைய தொடர் ஜெபம் மற்றும் விசுவாசத்தால் அந்த மக்கள் பேசும் உள்ளூர் மொழியை கற்று அவர்களுடன் சரளமாக பேசினார்.
இதனால் அந்த மக்களின் அலாதியான நட்பையும் நம்பிக்கையையும் அவர் பெற்றார். மேலும் 3 ஆண்டுகள் அவர் ஊழியம் செய்து வந்த நிலையில் அவர் உடல்நிலை மீண்டும் பலவீனம் அடைந்ததால் அவர் மீண்டும் ஸ்காட்லாந்துக்கு திரும்பினார். ஸ்காட்லாந்தில் அவர் தங்கியிருந்த 3 ஆண்டுகளில் பல தேவாலயங்களுக்கு சென்று மிஷனரி பணியின் அவசியத்தை குறித்து பேசினார். அதற்கு பின் மீண்டும் கலாஃபர் திரும்பிய ஸ்லெசர் அம்மையார் மூட நம்பிக்கை அதிகம் நிறைந்திருந்த மத்திய கலாஃபரில் தனது ஊழியத்தை தொடங்கினார். அங்கு அவர் 100கணக்கான இரட்டை குழந்தைகளை புதரிலிருந்து காப்பாற்றினார். நோயுற்றவர்களை குணப்படுத்த உதவினார். சந்தேக நபர்களை விஷம் குடிக்கச் செய்வதன் மூலம் குற்றத்தை தீர்மானிக்கும் நடைமுறையை நிறுத்தினார். இவ்வாறு அவர் ஊழியம் செய்து கொண்டிருந்த வேளையில் திடீரென ஒரு நாள் பூமியில் அவரது ஒரே ஆதரவான அவரது தாயாரும் சகோதரியும் மரித்துவிட்ட செய்தி அவருக்கு கிடைத்தது. இதனால் நொறுங்கி போன ஸ்லெசர் அம்மையார் அவர்கள் கிறிஸ்துவுக்குள் தன்னை பலப்படுத்தி கொண்டு விசுவாசத்தோடு தனது ஊழியத்தை தொடர்ந்தார். 1888ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் ஸ்லெசர் அம்மையார் மிஷனரிகள் கொல்லப்பட்ட பகுதியான ஓகுயோங்கிற்கு வடக்கே தனது ஊழியத்தை தொடர்ந்தார். 15 ஆண்டுகள் அவர் ஓகுயோங் மற்றும் எஃபிக் மக்களுடன் வாழ்ந்து அவர்கள் மத்தியில் ஊழியம் செய்து வந்தார். அவர் எஃபிக் மொழியை பேச கற்றுக்கொண்டார். மேலும் அவர் எங்கு சென்றாலும் நெருங்கிய தனிப்பட்ட நட்பை வளர்த்து கொண்டார். ஸ்லெசர் அம்மையார் எஃபிக் மக்கள் போல் ஒரு பாரம்பரிய வீட்டில் எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தார். ஸ்லெசர் அம்மையார் அந்த மக்களிடையே சுவிசேஷம் அறிவிப்பது மட்டுமல்லாமல் அவர்களிடையே காணப்படும் சர்ச்சைகளை தீர்ப்பது, வர்த்தகத்தை ஊக்குவித்தல், சமூக மாற்றங்களை நிறுவுதல் மற்றும் மேற்கத்திய கல்வியை அறிமுகப்படுத்துதல் ஆகியவற்றில் தனது கவனத்தை செலுத்தினார். இதனால் அவர் ஓகியோங்கின் ராணி என்று அழைக்கப்பட்டார். ஸ்லெசர் அம்மையார் அவர்கள் கைவிடப்பட்டதாக கண்டறிந்த ஒவ்வொரு குழந்தையையும் தத்தெடுத்து மிஷன் விடுதிகளில் வைத்து அவர்களை பாதுகாத்து பராமரித்து வந்தார். ஸ்லெசர் அம்மையார் ஒரு முறை ஒரு இரட்டையர்களான ஒரு ஆண் மற்றும் ஒரு பெண் குழந்தையை காப்பாற்றினார். அதில் அந்த ஆண் குழந்தை மரித்து போய்விடவே ஸ்லெசர் அம்மையார் அந்த பெண் குழந்தையை தன் மகளாக தத்தெடுத்து அந்த குழந்தைக்கு ஜேனி என்று பெயரிட்டார். பிரிட்டிஷ் அரசாங்கம் 1892 மற்றும் 1905ஆம் ஆண்டுகளில் ஸ்லெசர் அம்மையார் அவர்களை ஓகுயோங் மற்றும் இக்குட் ஓஃபுங் பகுதிகளுக்கு நீதிபதியாக நியமித்தது. பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தின் முதல் பெண் நீதிபதியாக நியமனம் பெற்றவர் மேரி ஸ்லெசர் அம்மையார் அவர்களே. தனக்கு கிடைத்த உயர் பதவியை கிறிஸ்துவுக்கென்று பயன்படுத்தினார். பிரிட்டிஷ் சாம்ராஜ்ய சக்கரவர்த்தி மேரி ஸ்லெசர் அம்மையார் அவர்கள் சேவைகளை பாராட்டி 1913ஆம் ஆண்டு வெள்ளிச்சிலுவை என்ற விருதை அவர்களுக்கு அணிவித்து பாராட்டி கௌரவித்தார். ஸ்லெசர் அம்மையார் அவர்கள் அவரது முதல் மிஷன் பயணத்தில் ஏற்பட்ட மலேரியா பாதிப்பினால் ஏற்பட்ட பக்கவிளைவு காரணமாக அடிக்கடி சுகவீனம் அடைந்தார். இருப்பினும் அவர் தனிப்பட்ட சுகத்தை விரும்பி ஸ்காட்லாந்திற்கு செல்ல விருப்பம் இல்லாமல் தனது மிஷன் பணியை தொடர்ந்து செய்து வந்தார். ஆனால் அடிக்கடி ஏற்பட்ட காய்ச்சலால் அவரது உடல்நிலை வலுவிழக்க ஆரம்பித்தன. அவரால் முன்போல் மலைக்காடுகளில் நீண்ட தூரம் நடக்க முடியாமல் போனதால் அவர் ஒரு கைவண்டியில் சென்று அங்குள்ள மக்களை சந்தித்து சுவிசேஷத்தை அறிவித்து வந்தார். 1915ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 13ஆம் தேதி யூஸ் இக்கோட் ஓகுவுக்கு அருகில் உள்ள பகுதியில் இருந்தபோது கடுமையான காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார். தேவன் ஒரு மனிதனை தன் வேலைக்காக பயன்படுத்துவதற்கு கல்வியோ திறமையோ அந்தஸ்தோ போன்ற எந்த தகுதியும் இல்லை என்றாலும் அர்ப்பணிப்பும் விசுவாசம் இருந்தால் அவரால் எவரையும் பயன்படுத்த முடியும் என்பதற்கு சிறந்த உதாரணமான மேரி ஸ்லெசர் அம்மையார் அவர்களைப் போல் விசுவாசத்தோடும் அர்ப்பணிப்போடும் அவரது ஊழியத்தை செய்ய நீங்கள் ஆயத்தமா?